கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். எவ்வளோ அற்புதமான இடம் தெரியுமா? குழந்தைகள் மூலமான அருமையான பலன்கள் கிடைக்கும். கோயில் கட்ட முடியாது கோயில் கட்டுவாங்க, வீடு கட்ட முடியாமல் வீடு கட்டுவாங்க. எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். பட் டிலேவாக நடக்கும். இயற்கை மட்டும் இவங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த நெகட்டிவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, என்னமோ தெரிலிங்க லைஃப்பில் படா அப்படின்னு இருக்கிற வாழ்க்கையில் பக்கத்தை வச்சக்கூடாது. 24 மணி நேரம் தன் ஃபேமிலியை பற்றி பேசிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஒரு படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அப்படி ஆனந்த பாபு சார் கீழே வருவார், ரஜினி சார் அப்படி மேலே போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை பார்த்து கிண்டல் பண்ணல, என்னை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு படத்தில் வந்து ரஜினி சார் வந்து அப்படி ஆனந்த பாபு சார் கீழே வருவார், ரஜினி சார் அப்படி மேலே போவார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அசோக் அப்படின்னு இப்படி தொலையை தட்டியிருப்பார். அந்த இது அப்படியே மனசில் வரும். ஓகே, அந்த ரிவெஞ்ச் சீன் மாதிரி ஒன்று வரும். அதே மாதிரி லைஃப்பில் நிறையா பேர் கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க பாருங்க. என்னை பார்த்து கிண்டல் பண்ணல, என்னை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். ஓகே, அதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு உண்டான சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்கணும். இந்த பேண்டமிக் பீரியட்லாம் வந்து திருப்பி டப்புன்னு உட்காரக்கூடாது. நான் சொல்கிறது, இயற்கை மட்டும் இவங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப நான் டிவியில் நிகழ்ச்சியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாலிஷ்டாக சொல்லக்கூடாது. பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கும். எனக்கு யார் தெரியும் தெரியுமா, இவங்களை ரொம்ப நல்லா தெரியும். எதிர்த்தாப்பில் அவங்க தெரிஞ்சவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாது, தெரியும்னா தெரியும். இப்போ எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் இப்போ தான் அடையார் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இங்கே இருந்துட்டு அடையார் இருக்கேன்னு சொன்னோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. மனைவிட்ட போய் சொல்லக்கூடாது, கணவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மாட்ட போய் சொல்லக்கூடாது, வியாபாரத்தில் ரொம்ப போய் சொல்லக்கூடாது. ஸோ எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நைட் டைம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதாவது குட் ஸ்லீப், நல்ல ஃபுட்டு, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, நல்ல எக்ஸசைஸ், இந்த மூணுமே இருந்ததுன்னா சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஏன்னா உடல் உபாதைகள் இருக்குது, பய உணர்வுகள் வரும், கணவர் மனைவிக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பார்ட்னர்ஷிப் உங்களை விட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, சுயமாக பிஸ்னஸ் எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான தன்மைகள் நிறையா வரும். தேவையில்லாத நபர்களை கூட வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நெகட்டிவாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, என்னமோ தெரிலிங்க லைஃப்பில் படா அப்படின்னு இருக்கிற வாழ்க்கையில் பக்கத்தை வச்சக்கூடாது. பாசிட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கணும். 24 மணி நேரம் தன் ஃபேமிலியை பற்றி பேசிட்டு இருக்கிறவங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஸோ இவ்வாறுகளெல்லாம் தள்ளி உட்கார வைக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு இப்போ குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். எவ்வளோ அற்புதமான இடம் தெரியுமா? உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமான அருமையான பலன்கள் கிடைக்கும். குழந்தைய அவார்டு வாங்கும்போது, கின்னஸ் ரெக்கார்டு வாங்கும்போது, இப்படி போய் ஸ்டேஜ் நிற்கும்போது அப்படியே கண்ணிலேருந்து தானாக தண்ணி வரும். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்கும். கோயில் கட்ட முடியாது கோயில் கட்டுவாங்க, வீடு கட்ட முடியாமல் வீடு கட்டுவாங்க. எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். பட் டிலேவாக நடக்கும், கொஞ்சம் நிதானமாக நடக்கும். நான் சொல்கிறது ஆமை வேகத்தில் போகும்னு சொல்லுவாங்கள்ல, ஆமை வேகமான நிதானத்தில் அந்த மாதிரி நிதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் யூ வில் வின் த ரேஸ், யூ வில் சக்ஸஸ், யூ வில் கெட் த சக்ஸஸ். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். டிசம்பர் மாதம் மேலே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு வந்து கன்னிராசி என்பர்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதிகபட்சம் யார்ட்டையாவது பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். ஃபேமிலியில் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக்கே நான் கண்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது தப்பு இல்லையா? அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கன்னிராசி என்பர்களுக்கு. தொழில் பண்ணலாமா? தொழில் பண்ணுறதுக்குண்டான சமயம் இது. பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த இது வரும். என்ன பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் சார்? இவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரியல் எஸ்டேட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு சம்மந்தமான விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்மந்தமாக பண்ணுறது நல்லா இருக்குது. ஒர்க்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்குலாம் நல்லபடியாக அமையும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் சேலஞ்சாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு. டெலிகாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் கிரைமில் தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நல்லா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இருந்துருக்கும். ஓகே, பொன் பொருள் வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஓகே,
இப்போ 11ஆம் இடத்துல குரு வரார். எல்லாம் 1 வருஷத்துக்கு உண்டான பலன் சொல்லுவாங்கள்ல, நான் 2 வருஷத்துக்கு உண்டான பலன் சொல்கிறேன். until 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ ஏதேனும் பொருள் வாங்குறதுக்கு பெஸ்ட் டைம் ஃபார் 2 இயர்ஸ். அதனால் இந்த டயத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் சார்? ஹெல்த்தை பொறுத்தளவுக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நம்மளை நமக்கு எடுத்துக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு, மனைவி வந்து நைட்டு சாயந்தரம் 7 மணி 9 மணிக்கு கூப்பிடுவாங்க. சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கான், எதுக்கு? நேரங்காலத்துக்கு வீட்டுக்கு வரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், தூங்கணும். இப்படி வெளியில் சுற்றின்னு இருக்கக்கூடாது, 10 டீ கடையில் நிற்கவான்னு இருக்கக்கூடாது. எதுக்கு மனைவி சொல்லுவாங்க. கணவர் வேண்டாம் சொன்னாக்க அந்த அம்மாட்ட பேசாத, எதுக்கு? அந்த அம்மா உட்காந்து ஃபுல்லாக பேசி இப்படியே ஸ்க்ரூ ஏற்றி இவங்களை போட்டு மண்டையை கழுவி விட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது இல்லையா? ஸோ மற்றவங்க சொல்கிறது என்னன்றதை கேட்டாங்கனாலே போதும், கன்னிராசி என்பர்கள் ஹெல்த்து ப்ராப்ளம் வராது. ஓகே, அதாவது நம்ம கூட இருக்கிற நல்லவர்கள் சொல்கிறத கேட்டால் போதும். ஓகே, சூப்பர் சார். கன்னிராசி வழிபடக்கூடிய தெய்வம் சார்? கன்னிராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்களுக்கு. சூப்பர் சார்.